வணக்கம், இது உங்கள் எஜுகேர் யூடியூப் சேனல். நம்ம எஜுகேர் யூடியூப் சேனலில் புதுசாக இப்போது என்சிஆர்டியோட சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது என்சிஆர்டி கிளாஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம கிளாஸ் வைஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜியாகிரஃபி 6th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜியாகிரஃபியில் 6th 7th 8th 9th 10th 11th 12th சொல்லிட்டு இதெல்லாம் முடிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி போகலாம். இந்த ஜியாகிரஃபிலேயுமே டாபிக் வைஸ் நம்ம போகிற மாதிரி பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் சாப்டர் வைஸ் போவேன். பட் டாபிக் வைஸ் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் த எர்த் இன் த சோலார் சிஸ்டம். இதான் ஃபஸ்ட்டு சாப்டர், 6th ஜியாகிரஃபியோட ஃபஸ்ட்டு சாப்டர். அதாவது இதில் நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம் பற்றியும் எர்த் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது சோலார் சிஸ்டமில் உள்ள ஸ்டார்ஸு, அப்புறமா பிளானட்ஸ், இதெல்லாம் பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நான் ஆல்ரெடி இங்கே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. அந்த ஹைலைட் பண்ண விஷயத்தை தான் நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் முக்கியமான வேர்ட்ஸாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம நார்மலாக டிஎன்பிஎஸ்சிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா யூபிஎஸ்சிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபுல் மூன், நைட் ஆர் பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் மூனை நம்ம ஒன்லி ஒன்ஸ் இன் அபவுட் அ மந்த்ஸ் டைம், அதாவது ஒரு மாதத்தில் ஒரு டைம் தான் நம்ம ஃபுல் மூன் பார்க்க முடியும். அந்த ஃபுல் மூனுக்கு இன்னொரு பேர் தான் பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் நைட் லேட்டர் யூ கேன் நாட் see at all அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ நியூ மூன், நைட் ஆர் அமாவாஸ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் மூன்னா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் ஃபுல் மூன் சொல்கிறாங்க. நியூ மூன் அமாவாசைன்னு சொல்லுவோம்ல, அமாவாசை, அதுதான் நியூ மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலஸ்டியல் பாடிஸ்னால் என்னென்ன? த சன், த மூன் அண்ட் ஆல் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஷைனிங் இன் த நைட் ஸ்கை. நைட் ஸ்கையில் ஷைனிங் ஆகிட்டுருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம செலஸ்டியல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் சில செலஸ்டியல் பாடிஸ் பிக்காகவும் ஹாட்டாகவும் இருக்கும், அதாவது வெப்பமாகவும் பெருசாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாமே கேஸால் உருவாக்கப்பட்டது. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் ஹீட் அண்ட் லைட் which they emit in large amounts. These celestial bodies are called stars. First நம்ம full moon, new moon பார்த்தோம். அதுக்கப்புறமா celestial bodies பார்க்குறோம். celestial bodiesனால் என்ன? நைட் ஸ்கையில் மின்னிட்டு இருக்கிற, ஷைனிங் ஆகிட்டு இருக்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம celestial bodies சொல்கிறோம். இந்த celestial bodiesல பெருசாக இருக்கிற, ஹாட்டாக இருக்கிற எல்லா சில செலஸ்டியல் பாடிஸ் கேஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு தே ஹாவ் தேர் ஓன் ஹீட் அண்ட் லைட் இருக்குது. அதுக்கப்புறமா இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட்டையும் ஹீட்டையும் எமிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் பேர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செலஸ்டியல் பாடிஸ் அப்புறம் ஸ்டார்ஸ். ஓகேவா? சன் இஸ் அ ஸ்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? countless twinkling stars in the night sky are similar to the sun. Okay, but we do not feel their heat or light and they look so tiny because they are very very far from us. Okay va? ஸோ இதில் நம்ம ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் பார்க்குறோம். சன்னுமே ஒரு ஸ்டார் தான். ஆனால் மற்ற ஸ்டார்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். அது ஏன் அவ்வளோ சின்னதாக தெரியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? அது பிகாஸ் தே ஆர் வெரி வெரி ஃபார் ஃப்ரம் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெரி வெரி ஃபார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் நம்ம சன்னுக்கும் ஏர்த்துக்கும் உள்ள இடைவெளி என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா You must have noticed that all objects look smaller when seen from a distance. How small an aeroplane looks when it is flying at a great height. While watching the night sky, you may notice various patterns formed by different groups of stars. These are called constellations. அதாவது நம்ம பேட்டர்ன்ஸ்லாம் பார்ப்போம். வேரியஸ் பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தெரியும். அது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் இப்போ இருக்குது. ஸ்கை மேப்பு அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து
ஒரு சும்மா மேலே எங்கேயோ ஒரு சைடு வச்சு நீங்கள் சும்மா ரொட்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் அது காமிக்கும் அந்த ஆப்ஸ்லேயே. ஸோ அதில் ஒன்று தான் இங்கே சைடு நம்மளுக்கு ஒரு பிக்சராகவே கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்க்குறாங்க. அந்த இதுக்கு பேர் வந்து நார்த் ஸ்டார். இந்த நார்த் ஸ்டாரை வந்து வழிகாட்டுறது என்னென்னு பார்த்தோம்னா பாயிண்டர் ஸ்டார்ஸ். அதான் வந்து இதான் வந்து பாயிண்டர் ஸ்டார்ஸ். இதான் வந்து இந்த நார்த் ஸ்டாருக்கு வந்து வழிகாட்டுது. ஓகேவா, அது மூலியமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ஸ்டலேஷன்னா என்ன, அந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன்ஸ் தான் வந்து கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப பெருசாக இருக்கிறது, மேஜராக இருக்கிறது என்னென்னா உர்சா மேஜர், இல்லைன்னா அந்த பிக் பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு கான்ஸ்டலேஷனோட பேர். அப்புறம் ஈஸிலி ரெகனைசபிள் கான்ஸ்டலேஷன் எதுன்னு பார்த்தோம்னா சப்த ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 7 சேஜஸ், அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. சப்தனா 7, ரிஷினா சேஜஸ், துறவிகள் முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது. ஓகேவா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் 7 ஸ்டார்ஸ் தட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் அர்சா மேஜர் கான்ஸ்டலேஷன். அந்த 7 தான் வந்து இந்த இதான் வந்து அந்த பாயிண்டர் ஸ்டார்ஸும் கூட இதான் வந்து அர்சா மேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஸ் சம்மோன் எல்டர் இன் யுவர் ஃபேமிலி ஆர் நெய்பர்ஹுட் டு ஷோ you more stars, planets and constellations in the sky. ஆக்சுவலாக நம்ம பாட்டி தாத்தாங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இது வந்து வெள்ளி, இது வந்து வியாழன், நிலா கூடயே வந்து சேர்ந்து ஃபஸ்ட்டு வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. விடிவெள்ளி அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து இது கேட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் பீப்புள் யூஸ் டு டிட்டர்மைன் டிரெக்ஷன்ஸ் டியூரிங் த நைட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டார்ஸ். த நார்த் ஸ்டார் இண்டிகேட்ஸ் த நார்த் டிரெக்ஷன். இட் இஸ் ஆல்சோ கால் த போல் ஸ்டார். ஆக்சுவலாக இதைத்தான் வந்து இதை பற்றி நம்ம பேசுகிறோம். நார்த் ஸ்டார், இதை வந்து போல் ஸ்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் இன் த சேம் பொசிஷன் இன் த ஸ்கை. வி கேன் லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் த போல் ஸ்டார் வித் த ஹெல்ப் ஆஃப் சப்தரிஷி. நான் சொன்னேன்ல முதல்ல, இந்த பாயிண்டர் ஸ்டார்ஸ் வச்சு இதை டிரெக்டாக அதோட டிரெக்ஷனை நம்ம கரெக்டாக வச்சு அதை வந்து லொக்கேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சம் செலஸ்டியல் பாடிஸ் டு நாட் ஹாவ் தேர் ஓன் ஹீட் அண்ட் லைட். ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு அதோட ஓன் ஹீட் அண்ட் லைட் வச்சுருக்கு, அதை தான் எமிட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனால் சில செலஸ்டியல் பாடிஸ்க்கு இந்த ஓன் ஹீட் அண்ட் லைட் வந்து கிடையாது. தே ஆர் லிட் பை த லைட் ஆஃப் ஸ்டார்ஸோட வெளிச்சத்தினால அது வந்து லிட் ஆகப்படுது. ஓகேவா, சச் பாடிஸ் ஆர் கால்ட் பிளானெட்ஸ். இதைத்தான் வந்து நம்ம பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேர்ட் பிளானெட் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, பிளானட்டே அப்படிங்கிற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, விச் மீன்ஸ் வாண்டரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த எர்த் ஆன் விச் வி லிவ் இஸ் அ பிளானெட். நம்மளோட பூமி வந்துட்டு ஒரு பிளானெட் நம்மளுக்கு தெரியும். மொத்தமாக நமக்கு ஒரு 8 பிளானெட்ஸ் இருக்கும். அதில் 9 இருந்துச்சு, அதில் ப்ளூட்டோ இல்லை. ஸோ மொத்தமாக ஒரு 8 பிளானெட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இட் கெட்ஸ் ஆல் இட்ஸ் ஹீட் அண்ட் லைட் ஃப்ரம் த சன். ஸோ நம்ம பிளானட்டான பூமி வந்து சன் அப்படிங்கிற ஸ்டாரில் இருந்து லைட்டையும் ஹீட்டையும் வாங்கிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ விச் இஸ் ஆர் நியரஸ்ட் ஸ்டார். இந்த சன் தான் வந்து நம்மளோட நியரஸ்ட் ஸ்டார் அப்படிங்கிறதுனால நம்ம சன்லேருந்து எல்லாமே வாங்கிக்கிறோம். அதனால தான் சன் வந்து நம்மளுக்கு ஒரு ஆற்றல் மூலமாக, சூரியன் வந்து ஒரு ஆற்றல் மூலமாகவே இருக்குது பூமிக்கு. ஓகேவா, so if we look at the earth from a great distance, say the moon, it will appear to be shining just as the moon. The moon that we see in the sky is a satellite. இந்த மூன், ஓகே, சன் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டோம், ஸ்டாருன்னு சொல்லியாச்சு. சன் வந்து என்னது, ஸ்டாருன்னு சொல்லியாச்சு. அப்போ மூன் என்னது, மூன் இஸ் அ சேட்டிலைட். ஓகேவா, it is a companion of our earth and moves around it. ஓகேவா, like our earth. There are 7 other planets. They get heat and light from the sun. Some of them have their moons too. The solar system. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் யுரேனஸ் have rings around them. These are belts of small debris. These rings may be seen from the earth with the help of powerful telescopes. Jupiter, Saturn, Uranus இந்த மூணுக்குமே வந்துட்டு அதை சுற்றி ஒரு பெல்ட் ஆஃப் ஸ்மால் டெப்ரீஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ்னால நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எர்த்துலேருந்து இதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோலார் சிஸ்டம் பார்க்க போகிறோம். சன், 8 planets, satellites and some other celestial bodies known as asteroids and meteoroids from the solar system. We often call it a solar family with the sun as its head. ஓகேவா, ஸோ இதுதான்
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோல் அப்படிங்கிறது என்னென்னா, சோல் இன் ரோமன் மித்தாலஜி இஸ் த சன் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் மீன்ஸ் ரிலேட்டட் டு த சன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபேமிலி ஆஃப் த சன் இஸ் தேர்ஃபோர் கால்ட் த சோலார் சிஸ்டம். Write down as many words using the word solar on your own as you can. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இந்த சோல்ங்கிறது வந்து ரோமன் மித்தாலஜியில் சன் காடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சோலார் சிஸ்டம், அதாவது சூரியனோட ஒரு குடும்பம், சூரிய குடும்பம் தான் நம்ம சொல்லுவோம் தமிழில், அந்த இதுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சன்னுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சன் இஸ் இன் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்க்கு சென்டரில் என்ன இருக்குது? சன் இருக்குது. ஓகேவா? இட் இஸ் ஹியூஜ், பெருசு, and made up of extremely hot gases. extremely hot gasesனால இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. It provides a pulling force that binds the solar system. இதான் வந்து எல்லா கோள்களும் வந்து அங்கே அண்டத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு, எதுவுமே வந்து கீழே விழாது. ஆனால் அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இந்த சூரியனோட புல்லிங் ஃபோர்ஸ் தான் வந்து காரணம். இட் ப்ரொவைட்ஸ் த புல்லிங் ஃபோர்ஸ் தட் பைண்ட்ஸ் த சோலார் சிஸ்டம். அதான் அந்த சோலார் சிஸ்டத்தை வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சன் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் ஃபார் த சோலார் சிஸ்டம். பட் த ட்ரிமாண்டஸ் ஹீட் இஸ் நாட் ஃபெல்ட் ஸோ மச் பை அஸ் பிகாஸ் டெஸ்பைட் பீயிங் அவர் நியரஸ்ட் ஸ்டார் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் அஸ். நம்மக்கிட்ட இருந்தாலும் கூட, கிட்டக்க இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டார்னு அதை சொன்னாலுமே அது எந்த அளவுக்கு தூரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தூரமாக இருக்கனால நம்மளால் அதோட அந்த முழு ஹீட்டை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. ஓகேவா? த சன் இஸ் அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் தி எர்த். ஆக்சுவலி நான் வந்து உங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொன்னேன், பட் நான் இங்கேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதாவது 150 மில்லியன் இங்கே கொடுத்துட்டாங்க. இதை மீட்டரில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க, இல்லை ஒளியாண்டுகளில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க, அதை பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பிளானட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் 8 planets in our solar system. In order to their distance from the sun, they are Mercury, Venus, Earth, Mars. அப்புறம் my very efficient mother just served us nuts. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வேர்ட் ஆரிஜின் சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது நம்ம பார்த்துடலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம புக்ஸில் NCERTயும் சரி, சமச்சீர் கல்வியும் சரி, எது படித்தாலுமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத கன்ஃபார்ம் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. அது நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேர்ட் ஆரிஜின் என்ன கொடுத்துருவாங்க? மெனி வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் அ லாங்குவேஜ் மே ஹாவ் பீன் டேக்கன் ஃப்ரம் சம் அதர் லாங்குவேஜ். ஜியாகிரஃபி ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அன் இங்கிலீஷ் வேர்டு. Geography வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் வேர்ட். இட் ஹேஸ் its origin in Greek. இதோட ஆரிஜின் எதுன்னு பார்த்தோம்னா Greek. ஓகேவா? which relates to the description of the earth. It is made of 2 Greek words, G meaning earth and graphia meaning writing. ஓகேவா? ஜீனா என்னது? earth, graphiana writing. So find out more. மற்றதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ஜியாலஜி, ஜியாமெட்ரி, ஜியாய்டுக்கான மீனிங்கும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாசித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு all the 8 planets of the solar system move around the sun in fixed paths. அதோட ஃபிக்ஸ்டு பாத்தில் தான் வந்துட்டு அந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து சன்னை சுற்றி மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? தீஸ் பார்ட்ஸ் ஆர் எலாங்கேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் கால்டு ஆர்பிட்ஸ். அந்த ஃபிக்ஸ்டு பாத்தை தான் வந்துட்டு ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் to the sun. It's nearest to the sun. ஓகேவா? It takes only about 88 days to complete one round. மெர்க்குரிக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 88 days வந்து போதும், கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீனஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் எர்த்தோட ட்வின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் சைஸ் அண்ட் ஷேப்னால வீனஸை வந்துட்டு எர்த்தோட ட்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் வெரி மச் சிமிலர் டு தேட் ஆஃப் தி எர்த். ஓகே, டில் ரீசன்ட்லி ஆகஸ்ட் 2006 வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளூட்டோ வாஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அ பிளானட். ஹவவர் in a meeting of the International Astronomical Union, a decision was taken that Pluto, like other celestial objects discovered in recent past, may be called dwarf planets அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த dwarf planetsனால் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே டூ யூ நோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம வாசித்து பார்க்கலாம். ஹியூமன்ஸ் ஹாவ் ஆல்வேஸ் பீன் ஃபேசினேட்டட் ஹேசிங் அட் த நைட் ஸ்கை.
Those who study the celestial bodies and their movements are called astronomers. Aryabhatta was a famous astronomer of ancient India. He said that the moon and the planets shine due to reflected sunlight. Today, astronomers all over the world are busy exploring the universe. அஸ்ட்ரானமர்னால் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மூணும் பிளானட்ஸும் வந்து எப்படி ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தி எர்த். ஓகேவா? தி எர்த் இஸ் த தேர்ட் நியரஸ்ட் பிளானட் டு த சன். சன்னுக்கு நியரில் இருக்கிற மூணாவது பிளானட்டாக வந்துட்டு ஏர்த்தை வந்து சொல்கிறாங்க. இன் சைஸ் இட் இஸ் அ ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட். சைஸை பொறுத்த மட்டும் லார்ஜஸ்ட் ஃபிஃப்த் பிளானட் எதுன்னா ஏர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட்டன்ட் அட் த போல்ஸ். தட் இஸ் வை இட்ஸ் ஷேப் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ ஜியாய்டு. ஜியாய்டு மீன்ஸ் அன் எர்த் லைக் ஷேப். ஓகேவா? இங்கே ஜியாய்டு இருக்குது பாருங்கள். ஜியாய்டு, ஜி ஆய்டுனா ஆய்ட்ஸ் resembling the shape இல்லைனா form of the earth. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? conditions favorable to support life are probably found only on the earth. The earth is neither too hot nor too cold. ஓகேவா? earth வந்து neither too hot nor too cold அப்படின்னு சொல்கிறாங்க. it has water and air. இது வந்து தண்ணியும் காற்று வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. which are very essential for our survival. The air has life supporting gases like oxygen. நம்மள்கிட்ட ஏர்த்தில் வந்து வாட்டரும் இருக்குது, காற்றும் இருக்குது. இந்த காற்றுல வந்து லைஃப் சப்போர்ட்டிங் கேஸஸான ஆக்சிஜன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் த எர்த் இஸ் அ யூனிக் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்ம ஏர்த்தை வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ப்ளூ பிளானட் சொல்கிறோன்னா த எர்த் அப்பியர்ஸ் ப்ளூ பிகாஸ் இட்ஸ் 2/3 சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை வாட்டர். 2/3 ஆஃப் சர்ஃபேஸ் வந்துட்டு வாட்டரால் கவர் பண்ணப்பட்டிருக்கனால அது வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? டூ யூ நோ? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லைட் ட்ராவல்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் அபவுட் 3 lakh kilometer per second. ஒரு செகண்டுக்கு 3 lakh kilometer வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகுது. அந்த ஸ்பீடில் லைட் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எட் ஈவன் வித் திஸ் ஸ்பீட் த லைட் ஆஃப் த சன் டேக்ஸ் அபவுட் 8 minutes டு ரீச் த எர்த். இந்த ஸ்பீடில் கூட இந்த சன்னோட லைட் வந்து எர்த்தை வந்து ரீச் ஆகிறதுக்கு 8 minutes எடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூன். த மூன் வந்துட்டு our earth has only one satellite. நம்ம ஏர்த்துக்கு வந்து ஒரே ஒரு சேட்டலைட் மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் த மூன். அது வந்துட்டு மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டயமீட்டர் இஸ் ஒன்லி 1/4 that ஆஃப் எர்த். இதோட டயமீட்டர் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஏர்த்தோட ஒப்பிடும்பொழுது 1/4 தான் இருக்குது. 1/4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் அப்பியர்ஸ் ஸோ பிக் பிகாஸ் இட் இஸ் நியரர் டு ஆர் பிளானட் தேன் அதர் செலஸ்டியல் பாடிஸ். மற்ற செலஸ்டியல் பாடிஸோட ஒப்பிடும்போது இது வந்து நம்ம பிளானட் கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. It is about 3,84,400 km away from us. Now you can compare the distance of the earth from the sun and that from the moon. Okay, but the moon moves around the earth in about 27 days. It takes exactly the same time to complete one spin. The moon வந்துட்டு moves around the earth. அது பூமியை சுற்றி வருது. இதுக்கு வந்து 27 நாட்கள் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி சேம் டைம் டு கம்ப்ளீட் ஒன் ஸ்பின். அதோட ஒரு ஸ்பின்னை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் அதே டைம் தான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த மூன் இஸ் விசிபிள் டு அஸ் ஆன் தி எர்த். இதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சைடு மூனோட ஒரு சைடு மட்டும் தெரியுது அப்படின்னு விசிபிளாக தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு ஸ்டெப் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் ஆன் 20th July 1969. Okay, find out whether any Indian has landed on the moon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன? the moon does not have conditions favorable for life. It has mountains, plains and depressions on it.
இதெல்லாம் இருக்குது. மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளைன்ஸ் இருக்குது, டிப்ரெஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கான ஒரு இடமா பிளேஸாக வந்து கருத முடியாது நம்ம. ஓகேவா? இங்கே சேட்டிலைட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. A satellite is a celestial body. இதுவுமே ஒரு celestial body தான். That moves around the planets in the same way as the planets moves around the sun. சூரியனை வந்து எப்படி கோள்கள்லாம் சுற்றி வருதோ அதே மாதிரி கோள்களை வந்து சுற்றி வர்ற செலஸ்டியல் பாடிஸ் தான் வந்துட்டு நம்ம சேட்டிலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் மேட் சேட்டிலைட்னா எது? இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பாடி. ஓகேவா? இட் இஸ் டிசைன்டு பை சயின்டிஸ்ட் டு கேதர் information about the universe or for communication. It is carried by a rocket and placed in the orbit around the earth. Some of the Indian satellites in space are INSAT, IRS, EduSat. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு சேட்டலைட்ஸ், இந்தியன் சேட்டலைட்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாகவே நம்மளால் கவர் பண்ண முடியும். இது வந்து யூபிஎஸ்சி பொறுத்த மட்டும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ இதான் வந்து ஆஸ்ட்ராய்டோட ஒரு பிக்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். Asteroids வந்துட்டு apart from the stars, planets and satellites, there are numerous tiny bodies, okay, which also move around the sun. These bodies are called asteroids அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது numerous tiny bodies வந்துட்டு சன்னை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து பேர் வந்து ஆஸ்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் த ஆர்பிட்ஸ் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் இடையில் இருக்கிற ஆர்பிட்டில் வந்துட்டு இந்த ஆஸ்டராய்ட்ஸ் வந்து இருக்கிறது நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் are of the view that asteroids are parts of a planet which exploded many years back. Okay, meteoroids are என்ன? The small piece of rocks which move around the sun are called meteoroids. Asteroids are என்னன்னு சொன்னோம்? Numerous tiny bodies, அதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராய்டுன்னு சொன்னோம். இதே மீட்டியோராய்ட்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் ராக், ஒரு சின்ன ராக், அது வந்து பூமி சூரியனை சுற்றிட்டு இருக்கிற ஒரு சின்ன ராக்கை தான் வந்து மீட்டியோராய்ட்ஸ்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் தீஸ் மீட்டியோராய்ட்ஸ் கம் நியர் தி எர்த் அண்ட் டென் டு ட்ராப் அப்பான் இட். During this process, due to friction with the air, they get heated up and burn. அதாவது இது வந்து ஒரு கட்டத்தில் டென்ட் டு ட்ராப் அப்பான் இட், அந்த விழுக போகிற கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, டூரிங் திஸ் ப்ராசஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் வித் ஏரோடு நடக்கிற ஃப்ரிக்ஷனால் தே கெட் ஹீட்டட் அப் அண்ட் பர்ன். ஓகே, இட் காசஸ் அ ஃப்ளாஷ் ஆஃப் லைட். Sometimes a meteor, without being completely burned, falls on the earth and creates a hollow. இந்த ரெண்டு பிக்சர்ஸ் தான் வந்து இதுக்கான கொடுத்தது. ஓகேவா? இது வந்து அந்த ஃப்ரிக்ஷனால், ஏரோட நடக்கிற ஃப்ரிக்ஷனால் வர்றது. இது வந்து ஃபுல்லாக எரியாமல் சில மீட்டியோராய்ட்ஸ் கீழே விழும், அதனால உருவாகிற ஹாலோ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒயிட் glowing path across the sky on a clear starry night. அதாவது do you see a whitish broad band like a glowing path அப்படின்னு, அதாவது இதைத்தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஒரு பாத் இருக்குல்ல, இதெல்லாம். ஸோ it is a cluster of millions of stars. This band is the Milky Way galaxy எப்படி சொல்கிறாங்க. our solar system வந்துட்டு இந்த Milky Way galaxyயோட ஒரு பார்ட்டு தான் நம்ம solar system. ஓகேவா? in ancient India it was imagined to be a river of light flowing in the sky. வானத்தில் ஸ்கையில் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கிறது, மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு லைட்டோட ரிவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்ஷியன் இந்தியாவில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி. ஓகேவா? ஸோ தஸ் இட் வாஸ் நேம்டு ஆகாஷ் கங்கா. அதனால இது வந்து ஆகாஷ் கங்கா அப்படின்னு வந்து பேர் சொல்லியிருந்திருக்காங்க நம்ம ஏன்ஷியன் இந்தியாவோட மக்கள் எல்லாருமே. A galaxy is a huge system of billions of stars and clouds of dust and gases. Galaxy எப்படி இருக்கும்? அது வந்து நிறைய ஸ்டார்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், க்ளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட்டு, கேஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு
பெரிய சிஸ்டம் தான் வந்துட்டு கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் மில்லியன் ஆஃப் சச் கேலக்ஸிஸ் தட் மேக் த யூனிவர்ஸ். அதாவது கேலக்ஸிஸ் எல்லாம் சேர்ந்து யூனிவர்ஸ், ஓகேவா? அப்புறம் சோலார் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து கேலக்ஸி, இந்த மாதிரி தான். பிளானட் எல்லாம் சேர்ந்து சோலார் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் வரும், ஓகேவா? ஸோ நம்ம சொன்னோம்ல, இது வந்து எர்த், அது ஒரு பிளானெட்டு. இந்த பிளானட் வந்து சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம் மில்கி வே கேலக்ஸிக்குள்ளே இருக்குது. இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரி நிறைய கேலக்ஸிஸ் சேர்ந்து தான் ஒரு யூனிவர்ஸ் உருவாகுது, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த சாப்டர் 1 ஜியோக்ரஃபி 6th கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.